ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம ஹனிமூன் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்ற வெப்சீரிஸோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சீரிஸ் உங்களுக்கு பார்த்தா ஜியோ சினிமாவில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் டப்பில் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு சீசன் 1ல் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6 எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடுமே கிட்டத்தட்ட பார்த்தா 30-35 நிமிஷம் டியூரேஷன் கொண்டது. சிங்கிள் சிட்டிங்கில் ஒரு 3.5 மணி நேரத்தில் இந்த மொத்த வெப்சீரிஸை நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம். ஓகே, இப்போ இந்த வெப்சீரிஸோட ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது ஒரு 2 கப்புள்ஸ் இருக்காங்க. பெரிய அதாவது பிஸ்னஸ் மேனோட கப்புள்ஸ் 2 பேர் புதுசாக திருமணம் ஆகுறாங்க. அவங்க பார்த்தா மால்தீவ்ஸ் இருக்க பாருங்க, அதுக்கு ஹனிமூன் போகிறாங்க. அதுக்காக பார்த்தா ஃபோட்டோ ஷூட் எடுப்பதற்கு ஒரு பெண்ணை நியமனம் செய்கிறாங்க. அந்த பெண் தான் பார்த்தா அவங்க திருமணத்துக்கும் ஃபோட்டோ ஷூட் எடுத்திருக்காங்க. இப்போ அவங்க ஹனிமூனில் போயிட்டு ஹனிமூன் போக சொல்ல இந்த ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்க பாருங்கள், அந்த பெண்ணை ஃபோட்டோ எடுப்பதற்காக மால்தீவ்ஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே எப்படி என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸோ நடுவில் பார்த்தா ஒரு நாள் அந்த நபர் அந்த நம்முடைய திருமணமான ஆண் இருக்கார் பாருங்க, அவர் பார்த்தா மர்மமான முறையில் இறந்து போகிறாரு. ஸோ இதுக்கப்புறம் அந்த கொலையை யார் பார்த்தா பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்க, இதுதான் மொத்த ஒரு ஸ்டோரியாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த வெப்சீரிஸோட பாசிட்டிவ் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் நடித்தவங்க எல்லாரையுமே பார்த்தா நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. வெப்சீரிஸ் முழுக்க கலர்ஃபுல்லாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வெப்சீரிஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. அந்த அளவுக்கு த்ரில்லர் ஒன்றும் கிடையாதுங்க. பட் கடைசியாக பார்த்தா ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் ஓரளவுக்கு வெப்சீரிஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக லேக் ஆகாமல் தான் போகுது. மற்றபடி டீசெண்டான ஒரு வாட்சபிள் வெப்சீரிஸையும் சொல்லலாம், நல்லா தான் கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த வெப்சீரிஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாகவே பார்த்தா ஒரு 10 பேர் தான் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இதான் மொத்த கதையாக கொண்டு போயிருக்காங்க. இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன், கொலை செய்யப்பட்ட நபர் பார்த்தா ஒரு பெரிய கம்பெனியை வச்சுருப்பார். அந்த கம்பெனியில் அவர் பார்த்தா கம்பெனி மேலே நிறையா ஒரு மெடிசன் கம்பெனியை சொல்லலாம். அந்த மெடிசனை சாப்பிட்டு நிறைய பேர் இறந்துருப்பாங்க. ஸோ இதன் மூலமாக கதை போகும். ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, யார் மர்டர் பண்ணாங்க, எதன் காரணமாக மர்டர் பண்ணாங்க, அதை சுற்றி இருக்கவங்களே மாறி பார்த்தா சஸ்பெக்டாக பார்த்தா போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணி கடைசியாக யார் பண்ணாங்க அப்படின்றத அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதான் ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்டோரி தான். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு வீக்கெண்ட் எண்டில் கண்டிப்பாக இந்த வெப்சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் இதுக்கான இந்த வெப்சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சீரிஸில் எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.